இதில் சில விதிகள் வந்து ஜோதிட விதிகள் இருக்குது. அதில் 1, 2 நம்ம பார்க்கலாம். என்னென்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 12ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த 12ஆம் இடத்துல ஒரு கேதுங்கிற கிரகமோ, ஏன்னா ஞானத்துக்கு உண்டான கிரகம், இல்லை குருங்கிற கிரகமும் 12ஆம் இடத்துல இருக்குது. ஒருத்தர் பிறக்கும் போதே அவங்க ஜாதக கட்டத்துக்குள்ளே இப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு அனுமதி இந்த இறைவன் கொடுத்துருக்காரு. என்ன அனுமதி? இந்த பிறவி போதும், எனக்கு இதுக்கு மேலே இந்த பிறவியை கண்டினியூ பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. நான் இறைவனடி சேர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் இந்த பிறவியில் அட்லீஸ்ட் நான் தொடங்குறேன். இனிமேல் எனக்கு அவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற முடிவை, இல்லை அதை நோக்கி பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான அனுமதியை அந்த 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கேதுவோ குருவோ சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு 12ல் கேது இருக்குது, அப்போ எனக்கு அடுத்து முக்தி தானே அப்படின்வாங்க. ஏதோ எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் தானே அப்படிங்கிற மாதிரி. ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் தான், ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ட்ரெயினை போட் பண்ணணும், ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும், ட்ரெயினில் ஏறணும், அந்த வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணும். வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு ட்ரெயினுக்கு போகணும். வீட்டுக்கெல்லாம் ட்ரெயின் வராது, நீங்கள் தான் ட்ரெயினை தேடி ஓடணும். இதானே உண்மை? அதே மாதிரி தான் இந்த முக்தியும்.